வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய மூன்றாவது சுற்று தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க சென்ற இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் ஈரானில் வெவ்வேறு இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தின. அவற்றில் ஒரு தாக்குதலில் ஈரானிய விமானப்படையின் டப்ரிஸ் விமான தளம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டது. விமான தளத்தில் எதுவும் மீதமாக இல்லை என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை ஈரான் 3 சுற்று பதிலடி ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியுள்ளது. இரண்டாவது சுற்று பதிலடி ஏவுகணை தாக்குதல்கள் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் இதற்கு முன் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். மூன்றாவது சுற்று தாக்குதல்களில் பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டன. இருப்பினும் சில ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் போய் வீழ்ந்தன. இதில் இஸ்ரேலில் குறைந்தபட்சம் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 63 பேர் காயமடைந்தனர். 6 கட்டடங்கள் தீயால் பகுதி சேதமடைந்தன. தீயணைப்பு முயற்சிகளால் தீ அணைக்கப்பட்டது. அதையடுத்து இஸ்ரேலில் இருந்து 40 விமானங்கள் ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளுடன் ஈரானை நோக்கி சென்றன என்பதை எமது கடந்த காணொலியில் தெரிவித்திருந்தோம். அந்த விமானங்கள் ஈரானில் நடத்திய தாக்குதல்களில் ஒன்றுதான் ஈரானிய விமானப்படையின் டப்ரிஸ் விமான தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஈரானிய விமானப்படையின் டப்ரிஸ் விமான தளத்திற்கு இஸ்ரேலிய விமானப்படை ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. அவர்களிடம் ஏதாவது முக்கிய காரணம் இருக்கலாம். இந்த விமான தளம் வடமேற்கு ஈரானின் கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் உள்ளது. இது ஆரம்பத்தில் ஒரு விமான தளமாக உருவாக்கப்படவில்லை. இது ஒரு சிவிலியன் விமான நிலையமாக இருந்தது. அதன் பெயர் டப்ரிஸ் ஷாஹித் மதனி சர்வதேச விமான நிலையம். ஈரானிய நகரமான டப்ரிஸுக்கு சேவை செய்யும் ஒரு விமான நிலையமாக செயல்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு முன் டப்ரிஸ் ஷாஹித் மதனி சர்வதேச விமான நிலையத்தில் சிவில் விமான போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டு விமான நிலையம் ஈரானிய விமானப்படைக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின் அது அவர்களின் விமான தளமாக மாறியது. அதனால் இந்த விமான தளத்தில் வெளியே சொல்லப்படாத ஏதோ விமான நடவடிக்கை இருக்க வேண்டும். டப்ரிஸ் விமான தளத்தை தாக்கி தரைமட்டமாக்கிய இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்திய போது டப்ரிஸ் விமான தளத்தை சுற்றி தொடர்ச்சியான புதிய வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் விமான தளத்திற்கு அருகில் உள்ள ரயில் பாதைகளில் கூடுதல் சேதம் ஏற்பட்டதாகவும் ஈரானில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவித்தன. அதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் டப்ரிஸ் விமான தளத்திற்கு ரயில்கள் மூலம் ஏதோ சப்ளை போகிறது. அது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அந்த சப்ளை என்னவென்று கேட்டால் அதற்கான பதிலும் இடமில்லை. ஆனால் மிக விரைவில் தெரிய வந்துவிடும். அதை எமது காணொலி ஒன்றில் நாம் தெரிவிப்போம். இந்த விமான தளத்தை தவிர இஸ்ரேலிய புதிய விமான தாக்குதல் இலக்குகளில் ஹமதான் விமான தளம் மற்றும் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பு, ஆளற்ற விமான தொழிற்சாலைகள் மற்றும் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகளின் களஞ்சியங்கள் ஆகியவை அடங்குகின்றன. ஈரான் மீது இஸ்ரேல் நேற்று முதல் நடத்தும் தாக்குதல்கள் அமெரிக்காவுடன் தொடர்ச்சியான ராஜதந்திரத்திற்கான சாத்தியத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சு கூறுகிறது. ஈரானில் இஸ்ரேலின் தாக்குதலை செயல்படுத்தியது வாஷிங்டன் தான் என்று குற்றம் சாட்டுகிறது ஈரானிய வெளியுறவு அமைச்சு. ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் வஹாயி இன்று செய்தியாளர்களிடம் கூறிய போது, இஸ்ரேல் தனது சமீபகால தாக்குதலில் எங்கள் அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டிவிட்டது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது மறுபக்கம் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை அர்த்தமற்றதாக்கம் ஒன்றை செய்தது. ஈரானின் பிராந்திய ஒருமைப்பாட்டை குறிவைக்க முயற்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு இனப்படுகொலை ஆட்சியான இஸ்ரேலுடன் நட்பாக இருக்கும் அதே வேளையில் நம்முடன் பேச்சுவார்த்தைகளை நாடுவதாக நீங்கள் கூற முடியாது. அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் இஸ்ரேல் அத்தகைய தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்பது நினைத்து பார்க்க முடியாதது என்று பஹாயி மேலும் கூறினார். அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகளை ஆழமான மோதலுக்கு இழுக்க இஸ்ரேல் நீண்ட காலமாக முயற்சிக்கிறது. இந்த முறை இஸ்ரேல் மீண்டும் அமெரிக்காவின் ராஜதந்திர செயல்முறையை சீர்குலைப்பதில் வெற்றி பெற்றதாக தெரிகிறது. டெஹ்ரான் உட்பட ஈரானின் பல பகுதிகளை தாக்கும் புதிய அலை விமான தாக்குதல்களுக்கு மத்தியில் இஸ்பஹானில் உள்ள ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முயற்சிக்கிறது. கிழக்கு டெஹ்ரானில் உள்ள ஹகிமியா மற்றும் டெஹ்ரான் பாஸ் சுற்றுப்புறங்களில் பல வெடிப்புகள் ஏற்பட்டதாக அங்கிருந்து வெளியாகும் காணொலிகள் தெரிவிக்கின்றன. கிடைக்கப்பெற்ற காணொலிகளின்படி ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் மெக்ராபாத் விமான நிலையத்தில் உள்ள ஒரு விமான தளத்தை இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் குறிவைத்தன. ஈரானிய ஊடகங்களும் அதே தகவலை தெரிவிக்கின்றன. மறுபக்கத்தில் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு புதிய சுற்று ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது என்று ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அப்படியானால் இது 4வது சுற்று பதிலடி தாக்குதல்கள். அது பற்றி எந்த தகவலும் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை கிடைக்கவில்லை. ஈரானிய தலைநகரின் சில பகுதிகளின் கூரைகளில் இருந்து டெஹ்ரான் குடியிருப்பாளர்கள் சர்வாதிகாரிக்கு மரணம் மற்றும் கமேனிக்கு மரணம் என்று கோஷமிடுவதாக ஈரான் இன்டர்நேஷனல் என்று பிரிட்டனில் இருந்து இயங்கும் ஈரானிய ஊடகம் கூறுகிறது. மற்றொரு முக்கிய விஷயம் உள்ளது. ஈரானிய இஸ்லாமிய குடியரசு இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாக இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்தார்.
இது நடந்தால் இஸ்ரேல் ஈரான் போருக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துவிடும். இருதரப்பு தாக்குதல்களும் பல மடங்கு அதிகரிக்கப்படும். சர்வதேச அணுசக்தி முகமை தலைவர் ரஃபால் குரூசி வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி நிலையத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு பகுதியை அளித்ததாக தெரிவித்தார். தரையில் மேலே ஈரான் 60% யுரேனியம் 235 வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்து கொண்டிருந்த பைலட் எரிபொருள் செறிவூட்டல் ஆலையின் ஒரு பகுதி அளிக்கப்பட்டுள்ளது என்று குரோசி கூறினார். அவரது கூற்றுப்படி ஈரானின் நட்டான்ஸ் அணு ஆலையில் மின்சார உள்கட்டமைப்பு, ஒரு மின் துணை நிலையம், பிரதான மின்சார விநியோக கட்டடம், அவசர மின்சாரம் மற்றும் காப்பு ஜெனரேட்டர்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அவர் மேலும் தெரிவித்த போது பைலட் எரிபொருள் செறிவூட்டல் ஆலை மற்றும் பிரதான எரிபொருள் செறிவூட்டல் ஆலையில் ஒரு பகுதியை கொண்ட நிலத்தடி அடுக்கு மண்டபத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இருப்பினும் அந்த ஆலைக்கு மின்சார விநியோகம் இழக்கப்பட்டதால் அங்குள்ள மைய விளக்குகள் சேதமடைந்திருக்கலாம் என்றார். ஈரானின் புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தளபதி அஹ்மத் வஹீடி கூறிய போது ஈரானின் ஆயுதப்படைகளின் அனைத்து தளங்களும் முழுமையாக தயாராக உள்ளன. இஸ்ரேலுக்கு எமது சமீபகால பதிலடி ஈரானின் திறன்களில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்று இன்று காலை ஈரானிய அரசு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் ஆபரேஷன் உண்மையான வாக்குறுதி 3 நடவடிக்கை என்ற குறியீட்டு பெயரிடப்பட்டது. அந்த ஆபரேஷன் தேவையான காலம் வரை தொடரும் என்றும் வஹீடி மேலும் கூறினார். ஈரானின் ஆபரேஷன் உண்மையான வாக்குறுதி பார்ட் 3 அவர்களது சொந்த ராணுவ தளபதிகளின் உயிரை கூட காப்பாற்றவில்லை. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதர் அமீர் சயீத் ரிரவானி ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய சட்டவிரோத மற்றும் தீவிரவாத ராணுவ ஆக்கிரமிப்பை நாங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மற்றும் வலுவாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது உலகின் மிகவும் சத்தமாகவும் வன்முறையாகவும் இருக்கும் இஸ்ரேல் அமெரிக்க அரசாங்கத்தின் முழு உளவுத்துறை செயல்பாட்டு மற்றும் அரசியல் ஆதரவுடன் இந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை செய்தது என்று கூறினார். அவர் சில விஷயங்களை உறுதிப்படுத்தினார். இதுவரை மூத்த ராணுவ அதிகாரிகள் உட்பட 78 பேர் தியாகிகளாகவும் 320க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்றார். இதன்படி இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய மூத்த ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதை அவர் ஒப்புக்கொள்கிறார். இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிக்க மற்ற நாடுகளுக்கு இரவானி அழைப்பு விடுத்தார். சரி, இந்த இஸ்ரேலிய ஈரானிய போரில் அமெரிக்க தொடர்பு இல்லையா? ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் உயர் ராணுவ தலைவர்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டெஹ்ரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்த அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஒரு கடற்படை ஏவுகணை தாங்கி கப்பலும் உதவியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர் மேலும் தெரிவித்த போது இஸ்ரேலின் ஆரம்ப தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவிய பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறைக்கும் திறன் கொண்ட அமெரிக்க பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இரண்டையும் நாம் மத்திய கிழக்கில் வைத்திருக்கிறோம். கிழக்கு மத்திய திரைக்கடலில் உள்ள ஒரு அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல் இஸ்ரேலை நோக்கி செல்லும் ஈரானிய ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியது என்று ஒரு அதிகாரி கூறினார். ஈரானிய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா மத்திய கிழக்கில் கப்பல்கள் உட்பட ராணுவ வளங்களை இடம் மாற்றுகிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக பாதுகாக்கும் திறன் கொண்டு ஏவுகணை தாங்கி கப்பலான USS தோமஸ் ஹார்னரை மேற்கு மத்திய திரைக்கடலில் இருந்து கிழக்கு மத்திய திரைக்கடலை நோக்கி பயணிக்க தொடங்க கடற்படை உத்தரவிட்டது. மேலும் வெள்ளை மாளிகையின் வேண்டுகோளின் பேரில் அது கிடைக்கக்கூடிய விதத்தில் 2வது ஏவுகணை தாங்கி கப்பலை முன்னோக்கி நகர தொடங்குமாறு உத்தரவிட்டுள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். மத்திய கிழக்கில் அமெரிக்க போர் விமானங்களும் அமெரிக்க துருப்புக்கள் மற்றும் ராணுவ தளங்களை பாதுகாக்க வானத்தில் ரோந்து வருகின்றன. அத்துடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள விமான தளங்கள் கூடுதல் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் என்ன செய்வது என்பதை பற்றி விவாதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று காலை தனது தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர்களை சந்தித்தார். ஈரானிய தாக்குதல்களை எதிர்பார்த்து அமெரிக்க ராணுவ சார்புடையவர்கள் தானாக முன்வந்து மத்திய கிழக்கு தளங்களை விட்டு வெளியேறுவது ஏற்கனவே நடந்துள்ளது மற்றும் டெஹ்ரானில் இருந்து பெரிய அளவிலான பதில் ஏற்பட்டால் தூதர பணியாளர்களை பாதுகாப்பது உட்பட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உட்பட படைகள் பல நாட்களாக எடுத்து வருகின்றன. பொதுவாக மத்திய கிழக்கில் சுமார் 30,000 அமெரிக்க துருப்புக்கள் நிரந்தரமாக உள்ளன. மேலும் சுமார் 40,000 துருப்புக்கள் தற்போது இந்த பகுதியில் அதிகரிக்கப்பட்டு உள்ளன என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இரண்டும் சேர்த்து மொத்தம் 70,000 துருப்புக்கள். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து வரும் பதட்டங்கள் மற்றும் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளால் செங்கடலில் வர்த்தக மற்றும் ராணுவ கப்பல்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடந்த நிலையில் கடந்த அக்டோபரில் அமெரிக்க துருப்புக்களின் எண்ணிக்கை 43,000 உயர்ந்தது. இப்போது அது 70,000 எகிறிவிட்டது. தேவைப்பட்டால் மத்திய கிழக்கு நோக்கி செல்ல கடற்படைக்கு கூடுதல் கப்பல்கள் உள்ளன. குறிப்பாக அதன் விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் அவற்றுடன் பயணிக்கும் போர்க்கப்பல்கள் மத்திய கிழங்கிலிருந்து குறுகிய தொலைவில் உள்ளன.
USS கார்ல் வில்சன் அரேபிய கடலில் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள ஒரே விமானம் தாங்கி கப்பல் இதுதான். அமெரிக்க கடற்படையின் USS நிமிட்ஸ் விமானம் தாங்கி கப்பல் இந்தோ பசிபிக் பகுதியில் உள்ளது. தேவைப்பட்டால் அது மத்திய கிழக்கு நோக்கி செலுத்தப்படலாம். மேலும் USS ஜார்ஜ் வாஷிங்டன் ஜப்பானில் உள்ள அதன் துறைமுகத்தை விட்டு வெளியேறியது. உத்தரவிடப்பட்டால் அந்த கப்பலும் மத்திய கிழக்கு பகுதிக்கு செலுத்தப்படலாம் என்று அதிகாரிகளில் ஒருவர் கூறினார். அக்டோபர் 7, 2023 காசாவில் போரை தொடங்கிய ஹமாஸ் தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலை பாதுகாக்க அன்றைய ஜனாதிபதி ஜோ பைடன் ஆரம்பத்தில் கப்பல்களை அனுப்பினார். அந்த நேரத்தில் ஹெஸ்புல்லா மற்றும் ஈரானுக்கு எதிரான ஒரு தடுப்பாக அது கருதப்பட்டது. இப்போது முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை. இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கிய நிலையில் அமெரிக்க கப்பல்கள் என்ன செய்ய போகின்றன என்று பார்க்க வேண்டும்.